பல துன்பங்களுக்கும் தடைகளுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்தால் விலகிவிடுமா என்றால், குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள் அல்லது முன்னோர்களை பாதுகாத்து உயிரை விட்டவர்கள். அவர்கள் பிறப்புக்காக காத்திருப்பவர்கள் அல்லது பிறந்து இருப்பார்கள். மனிதன் இறந்த பிறகு தன்னோடு வாழ்ந்தவர்களையோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையோ அறியாது ஒரே சிந்தனையில் கனவு உலகில் இருப்பவர்கள். அவர்கள் நமக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும்? குலதெய்வம் கோயில் சென்று பேய் விரட்டுவதை பார்த்திருப்போம். சாமி ஆடிக்கொண்டு பேயை கடுமையாக மிரட்டி விரட்டும். இரண்டும் ஆலய வளாகத்திற்குள் தான் நடக்கும். சாமி இருக்கும் இடத்தில் பேய் வருமா? சாமியால் நமக்கு எல்லாம் செய்ய முடியும், பேய் நமக்கு என்ன செய்ய முடியும்? அப்படியானால் கடவுள்? பேயை மிரட்டி விரட்டும் குலதெய்வம் சில நேரங்களில் கட்டுப்பட்டு இருப்பதாகவும் கட்டு அவிழ்த்து விட்டால் தன்னை காப்பாற்றுவதாகவும் கூறும். அப்படி கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்முடைய துன்பத்தை எப்படி நீக்க முடியும்? குலதெய்வமே இல்லாதவர்களும் ஆனந்தமாக வாழ்கிறார்கள். பரம்பொருளை அறிந்து உணர்ந்தால் துன்பம் விலகும். தீட்டு என்றால் விலகும் சாமி. தீட்டான மனிதன் துன்பப்படும் போது எப்படி வந்து காப்பாற்றும்?